கடலூர் அருகே ஓடும் ரயிலில் கையிலிருந்து தவறி விழுந்த செல்போனை பிடிக்க முயன்றபோது இளைஞர் கீழே விழுந்து படுகாயமடைந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசனிடம் கேட்டு பெறலாம். கண்ணதாசன், இளைஞரின் தற்போதைய நிலை என்ன நடந்தது? செல்போனை காப்பாற்ற முற்பட்டு ஓடும் ரயிலிலிருந்து கீழே விழுந்த வாலிபர் புதுச்சேரியில் உள்ள துணிக்கடையில் பணிபுரியும் லெனின் என்பவர் தனது சொந்த ஊரான பாம்பனுக்கு நேற்று ஊருக்கு கிளம்பியுள்ளார். நேற்று இரவு கடலூர் ரயில் நிலையத்தில் இருந்து அவர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் புறப்பட்டுள்ளார். ரயில் கேப்பரமலை பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது இவர் படியில் உட்கார்ந்து பயணம் செய்துள்ளார். அப்போது அந்த செல்போன் தவறி வீழ்ந்திருக்கிறது. அதை பிடிப்பதற்காக முற்பட்ட போது அவர் கீழே வீழ்ந்து படுகாயமடைந்துள்ளார். மயக்க நிலைக்கும் சென்றுள்ளார். அவர் நேற்று இரவு முழுவதும் அந்த இடத்திலேயே மயங்கி கிடந்துள்ளார். மயக்கம் தெளிந்து இன்று காலை கேப்பர்மலை ரயில் நிலையத்திற்கு ரத்தம் சொட்ட சொட்ட வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த மக்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலையில் பலத்த காயமடைந்த அவர் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை பெற்று அளித்து வருகின்றனர். தற்போது அவர் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ரத்தம் சொட்ட சொட்ட ரயில் நிலையத்தில் வந்து நின்ற வாலிபரால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு இதுபோல சம்பவம் நடந்தது என்று அவர் கூறிய பிறகு பொதுமக்கள் அவரை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த கேப்பரமலை ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. நன்றி கண்ணதாசன் விவரங்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.